இது வரைக்கும் நீங்க நிறைய ஸ்டடி மெத்தட்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெய்ன்மேன் டெக்னிக், ஸ்பேஸ் ப்ராக்டிஸ் டெக்னிக், ஐவி லீ மெத்தட், இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல கருத்து வேறுபாடுகளும் இருக்கு. ஒரு சிலருக்கு இது ஒர்க் ஆகும், ஒரு சிலருக்கு இது ஒர்க் ஆகாது. அண்ட் ஃபெய்ன்மேன் டெக்னிக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகும். பட் உண்மையிலேயே எப்படி படிக்கணும், எந்த மெத்தட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற மெத்தடை இதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மெத்தட் நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சிங்கிள் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் எந்த டைப் ஆஃப் லேர்னர்னு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் SQ3R மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராபின்சன். இதில் தான் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம். இதுவும் பெஸ்ட் ஸ்டடி மெத்தட்ஸில் ஒன்று. இப்போது அந்த 5 ஸ்டெப்ஸையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, சர்வே. ஸ்டார்டிங்கில் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபுல் புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடணும், என்டையர் புக்கையும் படித்து முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஸோ கிராமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரம் நம்ம ஒரு சாப்டரை படித்து முடிச்சிருப்போம், ஆனால் அந்த சாப்டரோட நேம் என்னன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டைட்டில் என்ன, ஹெட்டிங்ஸ் என்ன, சப் ஹெட்டிங்ஸ் என்னங்கிறத பாருங்கள். ஓவராலாக அந்த சாப்டர் எதை பற்றினது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு படிக்கவே பிடிக்காதப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் போது இந்த ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மைண்ட் தானாகவே ஸ்டடி மோடில் என்டர் ஆகிடும். ஸ்டெப் நம்பர் 2, கொஷன். ஒரு சாப்டரில் இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் கொஷன்ஸாக கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். தென் அந்த செக்ஷன் ஒரு ஹெட்டிங் சம்மந்தப்பட்ட கொஷனை படிங்க. இந்த மாதிரி ஒரு சாப்டரை படிக்கும்போது கொஷன்ஸை மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் நோட்ஸ் மேக் பண்ணுறதுல தான் ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் கொஷன்ஸ் லிஸ்ட் மேக் பண்ணுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது டைமும் அவ்வளோவா கன்சியூம் ஆகாது, ரீகால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். படிக்கிறப்போ உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற கொஷன்ஸ், நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுற கொஷன்ஸை மார்க் பண்ணி வைங்க. ஸ்டெப் நம்பர் 3, ரீட். செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு மேக் பண்ணிருக்கணும். அண்ட் இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாப்டரை படிக்கிறீங்கன்னா பொறுமையாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட் ரீடிங் மைண்டில் ரொம்ப நாளைக்கு தங்காது. லாங் ஆன்சர் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு போகாமல் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை உங்கள் ஓன் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நீங்கள் இந்த லேர்னிங் ப்ராசஸ்லேயே ரீடிங் செக்ஷனில் தான் ஸ்லோவாக போகணும். ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 5 லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் என்னங்கிறதும் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க முடியும். அண்ட் உங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸை எப்போவுமே மாற்றிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மேத்தமேட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் லேர்னர்ஸ். இந்த லேர்னர்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, ஏன்னா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க. கிளாஸிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. தே ஆர் நேச்சுரல் திங்கர்ஸ். நம்பர் 2, ஆடிட்டரி லேர்னர்ஸ். இந்த லேர்னர்ஸ் கிளாஸில் டீச் பண்ணுறதை நல்லா கவனிச்சாவே இவங்க நல்லா படிப்பாங்க. இவங்க கேட்குற விஷயங்களை ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்குவாங்க. படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட காதால் கேட்டால் தான் அவங்களால படிக்க முடியும். இந்த மாதிரி லேர்னர்ஸ் மேபி குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க அண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதால ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்பர் 3, விஷுவல் லேர்னர்ஸ். விஷுவல் லேர்னர்ஸ் சிம்பிள்ஸ், பாக்ஸஸ், சார்ட்ஸ், நோட்ஸ், டயக்ராம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி படித்தா பெட்டராக படிப்பாங்க. பெட்டர் இவங்க ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம். விஷுவலி பார்க்குற விஷயங்கள் தான் இவங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். அண்ட் ஹைலைட்டர்ஸை யூஸ் பண்ணி கலர் கோடில் ஹைலைட் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறதுனால ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்பர் 4, ரீட் அண்ட் ரைட் லேர்னர்ஸ். ரீட் அண்ட் ரைட் லேர்னர்ஸ் யாருன்னா, எழுதினாதான் அது அவங்க மெமரியில் இன்னும் நல்லா ஸ்டோர் ஆகும். படிச்சுட்டே எழுதிட்டும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நோட்ஸ், லாட்ஸ் ஆஃப் நோட்ஸ். அண்ட் ஃபைனலி கினெஸ்தெட்டிக் லேர்னர்ஸ். இவங்க யாருன்னா, இவங்களுக்கு படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறதோடு சேர்த்து ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக படிக்கிறப்போ பென்சிலில் ஃபிடல் பண்ணுவாங்க, இல்லை ஹேண்ட்ஸை டேப் பண்ணுவாங்க. இவங்க கண்டினியூஸாக படிக்க மாட்டாங்க, ரெகுலர் பிரேக்ஸ் எடுப்பாங்க. அப்போ தான் அவங்களால ஃபோக்கஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். இவங்க இவங்களோட மெமரைசேஷனுக்காக வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணுறதால ஸ்டடி மெட்டீரியலை பெட்டராக கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்களே உங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டைப் ஆஃப் லேர்னர்னு கண்டுபிடிங்க. இதை தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் இன்னும் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரீடிங் பார்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4, ரிசைட். ஒரு டாபிக் ஒரு செக்ஷனை படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இப்போ என்ன படித்தீங்களோ அதை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி ஓன் வேர்ட்ஸில் உங்களால் எப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா, அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ ட்ரை டு ரீகால் அண்ட் மேஜர் பாயிண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நிறைய ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் மேக் பண்ண எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 5,
இப்போ ஒரு சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சாப்டரை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அந்த மெட்டீரியலை திரும்ப ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். ஸ்டெப் 4ல் நீங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த டாபிக் ஒரு எந்த கொஷின்ஸில் நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்கன்னு. ஸோ அந்த போர்ஷன்ஸை திரும்ப படிங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாகவும் படிச்சிடுவீங்க அண்ட் ரொம்ப நாளைக்கு மறக்கவும் மறக்காது. ஸோ இதுதான் SQ3R மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.